வருவது, வேர்வையின் மூலம் வருவது என்று கூறுகிறார்கள். இல்லை பாலூட்டி இனங்கள் நேரடியாக குழந்தை பிறப்பது, இவற்றின் மூலமாகத்தான் சிருஷ்டிகள் என்று கூறுகிறார்கள். ஆனால் உண்மையில் எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஆதாரமாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிலம்தான். அந்த சுக்கிலம் அந்த சுக்கிலத்தில் ஜீவசக்தியான வாயு நிறைந்து அது முட்டை ரூபமாக அது கர்ப்ப பாத்திரத்தில் விழும்போதுதான் இத்தகைய அனைத்து நிகழ்வுகளும் நிகழ்கின்றது என்பதுதான் ஞானபிதா நமக்கு தெளிவுபடுத்தினாரே. அடிப்படை காரணம் என்ன பார்த்தா எல்லாமே அந்த முட்டையிலிருந்து தான் உற்பத்தியாகின்றன. இதேதான் மரம் செடி கொடிகளும் இப்படித்தான். இதுக்குதான் ஒரு பின்வரும் அத்தியாயங்கள்ல ஞானபிதா உதாரணம் கொடுப்பாரு. ஒரு ஆலமரத்துல கூட 2 கிளைகளுக்கு நடுப்புறம் அந்த 2 இலைகளுக்கு நடுப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பால், அந்த ஆலமரத்தினுடைய அந்த பால் முட்டை ரூபமாக அந்த இலைகளுக்கு நடுப்புறையே பார்த்தீங்கன்னா அந்த இலைகளுடைய கலர் அந்த இடத்துல சிகப்பு நிறமாக இருக்கும், லைட்டாக. அப்ப அதோடு சேர்ந்து அந்த 2 இலைகளுக்கு நடுப்புற தான் அந்த பூ பூக்கிறது. அந்த இடத்துல அந்த சுக்கிலம் என்பது விழுகிறது. அதுல அந்த மரத்தினுடைய சுக்கிலம் விழுகிறது. அதுல வாயு நிறைந்திருப்பதால அது பூத்து காயாகிறது, கனியாகிறது என்பது முறையெல்லாம் பின்வரும் அத்தியாயங்களை விட ஞானபிதா நமக்கு தெளிவுபடுத்துவாரு. அப்ப இந்த உலகத்தினுடைய அந்த உற்பத்தி என்பது எதுன்னு பாத்தீங்கன்னாலே அந்த சுக்கிலம் தான். அந்த சுக்கிலம் அது முட்டை ரூபமாக அதில் வாயு நிறைந்து இருக்கும் போதுதான் அந்த இடத்துல சிருஷ்டி உருவாகுது என்பதைதான் தெளிவுபடுத்தினாரு. அப்ப அந்த வாயுவா இருக்க இந்த தேகத்துல அக்னி அதிகரித்து அதிலிருந்து ஆவியாக உற்பத்த வேர்வைதான் அது சுக்கிலம். அந்த சுக்கிலத்தில் தான் சர்வ சிருஷ்டிகளும் உண்டாகின்றன. பொதுவாக பாத்தீங்கன்னா பேனு மூட்டை பூச்சிலாம் வேர்வையிலிருந்து உண்டாச்சுன்னாங்க, அது கிடையாதது. நம்ம தலையில ஈர் இருக்கிறதுங்கள தலையில, அதுதான் இந்த பேனுடைய முட்டை என்பதும், மூட்டை பூச்சிகள் அது வசிக்கக்கூடிய அந்த இடுக்குல முட்டைகள் இருப்பதை பார்க்கலாம். அதிலிருந்து தான் அந்த மூட்டை பூச்சிகளுடைய உற்பத்தி என்பதை இருக்கிறது என்பதுதான் ஞானபிதா தெளிவுபடுத்தினார். அது அப்ப அது ஆனா வேர்வையிலிருந்து அது உண்டாகவில்லை. அப்ப உண்மையான வேர்வை என்பது என்ன? அததான் இந்த இடத்துல தெளிவுபடுத்துறாரு. அது வாயுவா இருக்கிற இந்த தேகத்துல அக்னி அதிகரித்த போது அதிலிருந்து ஆவியாக உற்பத்த வேர்வைதான் சுக்கிலம் வந்தது. அந்த சுக்கிலத்தில் தான் சர்வ சிருஷ்டிகளை உண்டாக்கின. அப்போ எல்லா உற்பகளும் சுவேதத்திலிருந்து உண்டாகிறது அல்லாமல் நம்மளுடைய இந்த ஜடத்திலிருந்து உண்டாகின்ற இந்த உடம்புல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த வேர்வையால எந்த ஒரு சிருஷ்டியும் கிடையாதது. அது தேகத்தின் வேர்வை. அதாவது பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஜீவசக்தியான இருக்கிற வாயு தான் தேகம். அது அந்த தேகத்தில் அந்த வாயின் அந்த தேகத்தில் உருவாக்குற அந்த வேர்வை தான். அதுதான் நம்ம உணவு உண்ணும் போது கூட சரி. அதில் பாத்தீங்கன்னா அந்த சாப்பிட்ட சாப்பாடு வயிற்றுல நெருக்கமாக இருக்கிறது. அந்த இடத்துல காற்றினுடைய நடமாட்டம் கம்மியா இருக்கிறதால ஒரு புழுக்கம் உருவாகிறது. அந்த புழுக்கத்திலிருந்து தான் அந்த இடத்துல தான் சுக்கிலம் என்பது உருவாகிறது. அதில் தான் வேர்வை உருவாகிறது. அது உள்ளுக்குள்ள நடக்கிற அது ப்ராசஸ். அது வெளியில வரக்கூடிய அந்த வேர்வையால அந்த அதாவது உற்பத்தி என்பது அது கிடையாதது. அது உள்ளுக்குள்ள நடக்கிற அந்த வேர்வையிலிருந்து தான் அந்த சுக்கிலம் என்பது உருவாகிறது. அப்ப தேகம் இன்னதென்று அறியாமல், அப்ப ஜீவசக்தி தான் வாயு தான் தேகம், இத பத்தி தெரிஞ்சிக்காத உலகத்துல கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடம்பதான் அப்படின்னு தேகம் என்று தப்பு அபிப்பிராயத்துக்கு அந்த மாதிரி தப்பா நினைச்சதுக்கு இடம் உண்டாயிற்று. அப்போ இப்ப தேகம் என்பது எதுன்னு பார்க்க சொல்லுவோம். இப்ப சொல்லப்பட்ட அந்த வாயு தான் ஜீவசக்தியான வாயு தான் அது தேகம். அது இந்த உண்மையை எப்போது இந்த உலகம் அறிகிறதோ அப்பதான் இந்த தவறுதலான உணர்வு விட்டு போகிறதாகும். இந்த உண்மை தெரியாத வரைக்கும் இந்த உலகத்தில் உள்ள இந்த மனிதருடைய புரிதல் என்பது தவறாக தான் இருக்கும். ஏன்னா அவருடைய ஜீவன் அது மாயையில அது வெளிநோக்கியே அது பயணப்பட்டு அது பந்தப்பட்டதாலதான் இந்த மாதிரி எதுவுமே அந்த உண்மைத்தன்மைக்கு மாறாகத்தான் அவர்களால புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா பாத்தீங்கன்னா அவன் உண்மையோடு அது நித்தியமான வஸ்துவோடு தொடர்பு இல்லாததால அனித்தியமான வஸ்துவோடு தான் அந்த உலகத்தினுடைய மாயினுடைய பந்தத்தால கட்டுண்டு இருப்பதால
எதையுமே அத உண்மைத்தன்மைக்கு அவர்கள் நேர் விபரீதமாக புரிந்து வைத்திருப்பார்கள். எப்போ அந்த நித்தியமான வஸ்துவோட தொடர்பு கொண்டு அதோடவே தான் ஜீவிக்கணும்னு ஒரு ஆசைப்படும் போதுதான் இயல்பாகவே அந்த உள்ளது உள்ளபடி அவர்களுக்கு இயல்பாகவே அது புரியாதது. அப்ப அப்போ அந்த தவறுதலான உணர்வு இருக்கிறதால தான் இந்த மாதிரி உருவாகுது. அப்போ ஒரு குழந்தை ஒரு ஜனித்த போது அந்த குழந்தைக்கு பொதுவாக சுக்கிலம் என்பது விருத்தியாகுது கிடையாது. அதுல அக்னி அதிகரித்த போதுதான் நாளடைவில அந்த குழந்தைக்கு அந்த சுக்கிலம் என்பது விருத்தி ஆகுது. அப்ப அந்த விருத்தியாக அந்த அக்னி அந்த சுக்கிலத்துல அதிகரிக்கும் போதுதான் இயல்பாகவே அந்த காமாதிகள் உண்டாகிறது. உலகத்தினுடைய பற்று, அந்த சம்போகம் பண்ணணும் என்ற எண்ணமும் அப்பதான் அது உருவாகுது. இந்த விதத்தில் எல்லாம் இந்த இவ்விதத்தில் எல்லாம் சுவேதத்திலிருந்து தான் இந்த மாதிரிதான் அந்த உற்பத்தி ஆகிறது. அப்ப அத சுக்கிலத்தை கொண்டு எந்த விதத்துல அது சிருஷ்டி நடக்கிறது அப்படின்றத ஒரு தெளிவு வேணும்னு ஒரு சீடன் கேட்கிறாரு. அப்ப இந்த சுவேதமா இருக்கிற இந்த சுக்கிலம் முதல்ல ஒரு முட்டை ஆகிறது. அந்த முட்டையிலிருந்து தான் அந்த உற்பவம். அது எப்படின்னா, ஒரு காட்டாமக்களுடைய செடி பாலை எடுத்து ஒரு இலையில பிடித்து ஒரு ஈர்க்கின் நுனியை ஒரு வட்டமாக கடித்து அந்த பாலின் தொட்டி எடுத்து அது ஊதினா அது எந்த விதமாகனா அது முட்டை வடிவமாக போகிறது. பொதுவா நம்ம கூட சோப்பு நுரையில ஒரு ஸ்ட்ரா வச்சு அந்த சோப்பு தண்ணியில வச்சு வெளியில எடுத்து ஊத சொல்ல முட்டை முட்டையா பபுள்ஸ் வருது. அப்ப அந்த காலத்துல அப்போ காட்டாமணக்கு பாலை எடுத்து ஒரு ஈர்க்கனுடைய நுனியில வச்சு அதை தொட்டு அதை ஊத சொல்ல பார்த்தீங்கன்னா அது முட்டையாக வருகிறது. இந்த முறையில இந்த இடத்துல உதாரணம் கொடுக்கப்பட்டுகிறது. அந்த காட்டாமனுக்கு அந்த பால்ல ஒரு விதமான பசை இருக்கிறது. அந்த பசையுள்ள அந்த பால்ல அந்த ஈர்க்க வட்டமாக கட்டி தோய்ச்ச போது அதுக்குள்ளந்து பசையாகிற பால் வட்ட வடிவமாக பற்றிருக்கும். அதில் ஊதிய போது அந்த பசையா இருக்கிற பால் அந்த ஈர்க்கை விடாது நீண்டு அப்ப அது முதல்ல ஒரு சொல்ல ஈர்க்குடைய அது ஒன்னா ஒட்டிட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனா முட்டையா இருக்கும் அந்த தலை. அதனுடைய வாய்வு நிறைந்து ஒரு முட்டை வடிவமாக ஈர்க்கிலிருந்து அது வேறுபட்டு போகிறது. அப்ப சிலவற்றில அது ஒரு இரண்டாக போகலாம், சில இடத்துல 2, 3 பபுள்ஸாக போகலாம், சில இடத்துல 5, 6 பபுள்ஸாக கூட அது வெளியே விட்டு போகலாம். அப்போ சிலவற்றில ஒன்றுமில்லாத அது உடைஞ்சு விட போகலாம் அந்த பபுள்ஸ். இப்ப ஊதிய இந்த கிரம பிரகத்தில் தான் நமக்குள்ளே அந்த மாதிரிதான் சம்பவிக்கிறது. இததான் சுக்கிலம் என்பது இயல்பாகவே அது ஒரு பசை. அந்த பசையா இருக்கிற அந்த சுக்கிலத்தை அந்த சம்யோக டைம்ல ஆண் பெண் சம்யோக அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஜீவசக்தியான வாய்வு இலகி அந்த சக்தியா இருக்கிற அந்த வாய்வு மூத்திர துவாரத்தின் வழியாக அந்த சுக்கிலத்தை தள்ளி கொண்டு வருகிறது. அப்ப மூத்திர துவாரத்துல அந்த நுனி வரைக்கும் வந்த போது ஒரே விதமாக அது சக்தியோடு கூடி அந்த வாயுவான கதி வந்ததால அந்த சுக்கிலம் அந்த மூத்திர துவார அந்த நுனியிலிருந்து கொஞ்சம் நீண்டு அப்ப அதுல ஜீவசக்தியான வாயு அந்த சுக்கிலத்துள்ள அது நிறைந்து இருக்கிறது. ஒரு முட்டை வடிவுல அதெல்லாம் அது இருக்கிறது. அந்த பசையோடு சுக்கிலத்தினுடைய பசையோடு சேர்ந்து அதுக்குள்ள ஜீவசக்தியான வாயு நிறைந்திருக்கிறது. அதுதான் முட்டை வடிவமாகி மூத்திர துவாரத்தினின்றும் அது வேறுபட்டு அது கர்ப்பப்பையில போயிட்டு விழுதுது. அதன் பின்னேயும் ஒரு துளியும் கூடி மேற்சொன்ன பிரகாரம் உள்ள சக்தியோடு கூவி அது உள்ள வாய்வு நிறைந்திருக்கிறதால இந்த மாதிரிதான் அது முட்டை வடிவமாக கர்ப்பப்பையில சேர்ந்து விடுகிறது. இந்த பிரகாரம் தான் எத்தனை துளிகள் மேற்சொன்ன பிரகாரமுள்ள சக்தியோடு கூடி அந்த வாய்வு நிறைஞ்சி அது முட்டை வடிவலாக கர்ப்பப்பையில விழுதோ அத்தனை குழந்தைகள் உண்டாகின்றன. அப்போ சில பாம்பு தான் அந்த முட்டையை அதை பிரசு என்றும் ஆனால் பாம்பு சம்யோகம் செய்ததால அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த மாதிரி சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தாது சக்தி அதிகமானதால அந்த சம்யோக சமயத்துல ஒரு களைப்பு அதிகமாகுது. அந்த டைம்ல அந்த ஜீவசக்தியான வாய்வு அந்த சுக்கிலத்தை இலக்கி கொண்டு வரும்போது தான் ஒரு பன்னீர் சொம்பு பார்த்துக்கலாம். அந்த பன்னீர் ஃபங்க்ஷன்லாம் வரவேற்பறையில பன்னீர் தெளிக்கிறாங்கன்றாங்களே அந்த பன்னீர் சொம்புல இருந்து அந்த பன்னீர் அந்த தெளிக்கும் போது அப்ப எந்த பிரகாரம் அந்த பன்னீர் சொம்பிலிருந்து வேறிட்டு ஒரு அணுவாக சின்ன சின்ன அந்த நீரினுடைய உள்ள அதுக்குள்ள காற்று அடங்கி இருக்கும். அது தொடர்ந்து விழுவது போல அதே மாதிரிதான் அந்த மூத்திர துவார நுனியிலிருந்து அந்த வாயுனுடைய சக்தி கொண்டு அந்த சுக்கிலம் கொஞ்சம் கொஞ்சமாக அது துளியாக சிதறி
அதுக்கெல்லாம் ஜீவசக்தியான வாயு நிறைந்து வேறிட்டதே. அப்ப தென்னம்பூ கோலை போல அது கர்ப்பப்பையில போயிட்டு அது விழுதுது. இந்த பிரகாரம் தான் உண்டாகி பிரசவித்துதான். இததான் பாம்பும் முட்டையும் பிரசவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப உலகத்துல இந்த மாதிரிதான் சொல்றாங்க. இந்த விதத்துலதான் பொதுவாக இந்த சிருஷ்டியினுடைய ஸ்திதி, அதாவது இந்த இப்படிதான் இந்த சிருஷ்டி என்ற ஒரு நிலை இந்த உலகத்துல நடைமுறையில தொடர்ந்து நடைபெற்று கூடியதான் ஸ்திதி என்றுதான் அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விதம் இல்லாம வேற எந்த விதத்திலும் சிருஷ்டி உண்டாவதற்கு இடம் உண்டாதுன்னா கிடையாதது. அப்ப எந்த விதத்துல ஆலோசித்து பார்த்தாலும் இந்த விதத்துலதான் சிருஷ்டி என்பது நடைபெறுகிறது. அப்ப உண்மையில நம்மள சிருஷ்டித்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவசக்தியான வாயு தான். அப்போ நம்ம ஜீவித்திருக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள என்ன வேண்டும் பாத்தீங்கன்னா ஜீவசக்தியான வாயு தொடர்ந்து நமக்குள்ள நிலை பெற்றுதான் இருக்கணும். அப்ப நம்ம காப்பாற்றுவது யாருன்னு பாத்தீங்கன்னா சிதி செய்கிறது பாத்தீங்கன்னா இதே ஜீவசக்தியான வாயு தான் நம்மள அது காப்பாற்றுகிறது. ஒருவன் செத்து போனால் அதில் என்ன இல்லாமல் போயிடுதுன்னு பாத்தீங்கன்னா ஜீவசக்தியான வாயு தான் இல்லாமல் போயிடுது. அப்ப நம்மை சம்ஹாரம் செய்வது யார், நம்மை அழிப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னாலும் அதே ஜீவசக்தி தான் அந்த வாய்வு. அப்போ சிருஷ்டி சிதி சம்ஹாரம், அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல், இந்த மூன்று நிலைகளும் நமக்குள்ள நடைபெறத்துக்கு காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஜீவசக்தியான வாய்வு தான் காரணமாக இருக்கிறது. அப்ப இந்த வாயுவை தான் உண்மையில ஈஸ்வரன் என்று சொல்லுவது. இதுக்குதான் அந்த ஈஸ்வரனுக்கு பேரு கிடையாது. அப்புறம் அதுக்கு உள்வெளி என்ற ஒரு நிலை கிடையாது. அடிமுடி இந்த மாதிரி சர்வ வியாபி அப்படின்னு உள்ளிலும் வெளியிலும் நிறைந்திருக்கிற வஸ்து என்று சொல்றதுக்கு இதுதான் காரணம். அப்ப எல்லா இடத்துலயும் நிறைந்திருக்கிறதுன்னு சொல்றதுக்கு அடிப்படை காரணம் இதுதான். அதுக்கு மேல் கீழ் கிடையாது, உள்வெளி அப்படி தனித்தனியாக அந்த மாதிரி கிடையாது என்றோம். அப்ப பொதுவாக வாயுக்கு நாம ரூபங்கள் இருக்கா, அப்ப பெயர் இருக்கா, உருவம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. வாயுவுக்கு எப்பயுமே கிடையாது. அப்ப அதனால்தான் அந்த ஈஸ்வரனுக்கு நாம ரூபம் இல்லை என்று சொல்றதுக்கு காரணம். இதை பத்தி ஞானபிதா முதல் அத்தியாயத்திலேயே ஈஸ்வரனுக்கு நாம ரூபம் இல்லை என்ற முறையில சீடன் சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த வாயுவுக்கு உள்ளும் வெளியும் உண்டான்னா கிடையாது. அப்ப ஈஸ்வரனுக்கு அடிமுடி இல்லைன்னு சொல்றது. ஆனா வாயு எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அது நிறைந்திருக்கிறது, சர்வ வியாபியாக இருக்கிறது. வாயுனுடைய குணம் அதுதான். அதனால்தான் ஈஸ்வரன் சர்வ வியாபி என்று சொல்றதுக்கு அதுதான் காரணம். அப்போ உள்ளிலும் வெளியிலும் நிறைந்த வஸ்து என்று சொல்லப்படுகிறது ஈஸ்வரனு. அப்போ உள்ளிலும் வெளியிலும் இல்லாத ஒரு வஸ்துவுக்கு உள்ளிலும் வெளியிலும் நிறைய ஏழுமான்னு பாத்தீங்கன்னா அது போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ நாம் இல்லாமல் நமக்கு உள்ளும் வெளியும் உண்டுன்னு பாத்தீங்கன்னா தான் தான் நாம ஆச்சு. அது இருக்கவே தான் நமக்கு உள்ள வெளியில என்ற ஒரு டிஃபரெண்ட் உருவாகுது. அப்போக்கு நாம் இல்லைன்னா நமக்கு உள்ள வெளி உண்டான்னா கிடையாது. அப்ப நாம் இருந்தா மட்டும்தான் நமக்கு உள் வெளி என்கின்ற ஒரு நிலைமை என்றது உண்டாகுது. அப்போ நம்ம தூங்கும் போது நமக்கு உள்வெளி இருக்கான்னு பாத்தீங்கன்னா அப்ப நான் அந்த அகங்காரம் நமக்குள்ள அது கிடையாது. அப்ப அந்த ஜீவசக்தியான வாயு அது நமக்குள்ளதான் அடங்கி இருக்கிறது. அப்ப அந்த நிலைமையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெளி என்ற ஒரு நிலைமைன்றது நமக்குள்ள அது கிடையாது. எப்ப நம்ம தூக்கத்தை விட்டு வெளியில வந்தோமோ அப்பதான் நமக்கு அந்த உள்மூச்சு வெளிமூச்சு நடக்கிறதால அந்த உள்வெளி என்கின்ற நிலைமை ஏற்படுது. அப்பன்னா நாம் என்ன அந்த அகங்காரம் உருவாகிறதுனாலதான் அந்த மாதிரி நிலை ஏற்படுது. அப்போ அந்த நித்தியமாக அந்த தானாக இருக்கக்கூடிய அந்த வஸ்து ஆகாசமாக தோன்றி அது உள்ளிலும் வெளியிலும் அந்த டைம்ல தான் அது உருவாச்சு. அப்ப அது தண்ணிலிருந்து தான் அது உண்டானது. அப்போ தண்ணிலிருந்து உண்டாகி அது உள்ளும் வெளியும் நிறைந்திருக்கிற வஸ்து எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஜீவசக்தியான வாயு. ஏன்னா என்னுடைய உலகம் எனக்குள்ள இருந்துதான் அது உருவாச்சுது. ஏன்னா என்னுடைய ஜீவசக்தியான வாயு அது உள்ள வெளியில போவதான் எனக்கு உலகம் என்கின்ற ஒரு நிலைமை, ஒரு அவஸ்தை. அது உள்ள வெளியில பார்க்கறதெல்லாம் உலகம்ன்ற மாதிரியும், அப்புறம் எனக்குள்ள இருக்கிறதெல்லாம் நான் என்ற அகங்காரமாகவும் பார்க்கத்தால் தான் நான் நீ என்கின்ற ஒரு பேதம் என்பது அந்த ஜீவசக்தியான வாயு என்னுடைய மூக்கு துவாரத்தின் வழியாக அது உள்ள வெளியில போகிறதாலதான் இந்த மாதிரி நிலைமைகள் என்பது என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்துல உருவாகுது. அதே மாதிரிதான்
யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவரவர்களுக்கு அவரவருடைய ஜீவசக்தியான வாயு அது உள்ள வெளியில பிரவேசித்தால்தான் அவரவர்களுக்கு அந்த நான் நீ என்கின்ற ஒரு அவஸ்தை என்பது இயல்பாவே அது ஏற்படுத்துது. அப்ப அதனால தான் அந்த ஈஸ்வரனுக்கு உள்ளிலும் வெளியிலும் நிறைந்திருக்கிறது என்று சொல்றதுக்கான அதுக்கான காரணம் அதுதான். அப்ப ஈஸ்வரனாக இருக்கிற அந்த வஸ்து எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஜீவசக்தியான வாயு. அப்போ அறிவா இருக்கிற வஸ்து எதுன்னு பாத்தீங்கன்னாலும் அதுதான் அந்த வாயு. அப்ப நம்ம காப்பாற்றுகின்ற வஸ்து எதுன்னு பாத்தீங்கன்னாலும் அது ஜீவசக்தியான வாயு தான் அது. அப்போ ஈஸ்வரனாகவும் அறிவாகவும் காப்பாற்றுகின்ற வஸ்து வாயு என்று நமக்கு இதன் மூலம் நமக்கு தெரிய வருது. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய அறியாமையினால கல்லுனாலேயோ ஒரு மரத்தினாலேயோ உலோகத்தினாலேயோ செய்யப்பட்ட ஒரு பொம்மைகளை ஈஸ்வரன் என்று நம்ம சங்கல்பிக்கிறோம். அப்போ நம் உள்ளில் இருக்கின்ற அந்த ஜீவசக்தியான வாயுவை கீழ்முகமான அது வெளியில போச்சுனால அது கீழாக தான் போகுதுன்னு அர்த்தம் வந்தது. அப்போ உள்ள இருக்கக்கூடிய ஈஸ்வரனை நம்ம ஒத்துக்க மாட்டேன்றோம். ஆனா அந்த ஜீவசக்தியான வாயுவை வெளியில விட்டுட்டு தீரும்போது நாம் செத்து போகின்றோம். அதுதான் வெளியில தான் ஈஸ்வரன் சொல்லிட்டு நம்ம நம்பி அந்த கல் மரம் உலோகங்களால் உருவாக்கப்பட்ட அந்த பொம்மைகளை ஈஸ்வரன் என்று சங்கல்பிக்கிறதால நம்மளுடைய ஜீவசக்தி நம்மள இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் அதை வெளியில விட்டுட்டு அது நம்ம செத்து போகிறோம் அது. அப்ப அதை வெளியில விடாம தனக்கு உள்ளுக்குள்ளேயே கூடி நடத்தி ஈஸ்வரனோட சேருக்கிறதுக்கு தான் அதுக்கு மோட்சம்ன்று சொல்றது. இதுக்கு தான் உண்மையில ஈஸ்வர சேவை என்று சொல்றது இதுதான். அப்போ உலகத்துல இதெல்லாம் ஈஸ்வர சேவை என்று சொல்லி எந்த மாதிரி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போகுது, அங்க விளக்கு ஏத்துறது, அந்த பிம்பத்தினுடைய அந்த பொம்மைகளுக்கெல்லாம் சரியது அந்த அப்ப இளநீர் பால் இதெல்லாம் அபிஷேகம் செய்கிறது, இந்த மாதிரி வஸ்திரங்களாலையும் புஷ்பங்களாலும் அதை அலங்கரிக்கிறது, தேங்காய் பால் பழம் இதெல்லாம் வச்சு பூஜை நெய்வேத்தியம் ஓமம் இதெல்லாம் செய்கிறது. இதெல்லாம் ஈஸ்வர சேவை என்று சொல்ல முடியுமானா நிச்சயமாக அது கிடையாது. ஏன்னா நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர சக்தியை வெளியில அதோகதி ஆக்கிட்டு அதோகதியானாலே நாம் இறப்பை நோக்கிதான் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி செய்யப்படுகின்ற எந்த காரியமாக இருந்தாலும் சரியது அது உண்மையில அது ஈஸ்வர சேவை என்பது அது கிடையாதது. ஏன்னா அந்த சேவை செய்யும் போதே நம்ம ஜீவன் நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப வெளியில ஈஸ்வரன் தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு அபிஷேகம் இந்த மாதிரி இளநீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் தேங்காய் பழம் வச்சு வஸ்திரங்களால் அலங்கரிச்சு தேங்காய் பழம் முதல்ல வச்சு நெய்வேத்தியம் செய்யறதெல்லாம் எல்லாமே அதோகதியாக்கி கொண்டுதான் செய்யறோம். அந்த டைம்ல ஜீவசக்தியான வாயு நமக்கு அதோகதியாகி கொண்டு தானே போய் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த வெளியில் சொல்லக்கூடிய அந்த சேவை செய்யும் போதே நாம் ஜீவன் காப்பாற்றப்படவில்லை, அதோகதியாகி மரணத்தை நோக்கித்தான் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாயுவை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அப்ப உண்மையில இதெல்லாம் ஈஸ்வர சேவை என்பது அது கிடையாதது. அப்ப ஈஸ்வர சேவை செய்வது அப்படின்னா என்னன்னு பார்த்தனா ஈஸ்வரனை பஜிப்பது, அதாவது உட்கொள்ளுவது. அதனால உலகத்துல இந்த உலகத்தில் ஈஸ்வரனை சேவிப்பது எந்த விதம் என்று ஒரு உதாரணம் மூலம் சொல்லலாம்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் உதாரணத்துல ஞானபிதா இதை தெளிவுபடுத்துறார் நமக்கு. அதாவது உங்களுக்கு ஒரு வியாதி வந்துச்சு, அந்த வியாதிக்கு ஒரு வைத்தியர் ஒரு கஷாயத்தை எழுதி கொடுத்து அதுல 6 கழைச்சி சீந்தில் கொடியும், 4 கழைச்சி கடுக்காய் தோலும், 2 கழைச்சி சுக்கு இவைகளை ஒரு அரைப்படி தண்ணியில ஒரு கஷாயம் வைத்து அதை வீசம் படுத அதை குறிப்பிட்ட அளவாக சுண்ட காய்ச்சி இறக்கி அதை வடிகட்டி அதுல ஒரு கொஞ்சோண்டு அந்த அச்சு வெள்ளத்தை தட்டி போட்டு அதை செஞ்ச அந்த மருந்தை நம்ம என்ன பண்ணணும், அதை சேவிக்க வேண்டும். அது எப்படி சேவிக்கணும், அது குடிக்கிறது. அது நாம ஈஸ்வரமயமாகி ஈஸ்வரனோடு ஐக்கியமா அப்பதானே அந்த நோய் தீரும். அது நம்ம ஈஸ்வரமயமாக ஐக்கியமாக வேண்டாம். நம்ம என்ன பண்ணணும், நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர சக்தியை வெளியில விடாம நமக்குள்ளேயே அது நிலைநிறுத்துக்கான வழியை தானே பார்க்கணும். இப்ப சொன்ன அந்த மருந்தை உட்கொண்டாதானே நம்மளுக்கு அந்த வியாதி தீரும். அதே மாதிரிதான்
நாம் ஈஸ்வரமயமாக வேண்டுமென்றால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர சக்தியை விரயம் செய்யாமல் அது நமக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே அது நடத்தணும்ல. அப்ப ஈஸ்வரமயமாதற்கு வேண்டி ஈஸ்வரனை நம்ம உட்கொள்ளாமல் வெளியில விட்டோம்னா நம்ம ஈஸ்வரமயமாக முடியுமான்னா முடியாதது. அப்போ ஈஸ்வரமயமாவதற்கு வேண்டி ஈஸ்வரனை அதை தெளிவாக புரிந்து ஜீவசக்தியான வாயுவைத்தான் ஈஸ்வரன் அப்படின்ற நமக்குள்ள ஒரு ஒரு அனுபவத்துல ஒரு தெளிவு நிலையில அது வர வேண்டும். அந்த மாதிரி அறியலைன்னா நம்ம ஈஸ்வரத்துக்கு சேவிக்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா இதை விட வெளியில இருக்கக்கூடிய மாயையினுடைய இந்த பற்றுக்கள் தான் முக்கியம் சொல்லிட்டு நமக்குள் இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கும் மேலான வஸ்து எதுன்னு சொல்லிட்டு நம்ம கட்டி இருக்கிற வீடோ நம்ம செய்யற தொழிலோ பேரோ புகழோ சம்பாதிச்ச பணமோ இதுதான் ஈஸ்வரனோட மேலான வஸ்துன்னு நினைச்சிட்டு நம்ம அந்த பொருட்களை நம்ம மனம் ஜீவசக்தியான வாயுவை வெளியில விட்டுட்டு அதுல அடிக்டேட் ஆயிடுது. அதுதான் அப்ப ஈஸ்வரனோட மேலான வஸ்து வெளியில போய் பயணப்பட்டிருந்தா என்ன ஆகும்? நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர சக்தி வெளியில போய் அதோக தைசத்து போகுது. அதே மாதிரிதான் வெளி உலகத்துல அந்த பக்தி என்ற முறையில பாத்தீங்கன்னா வெளியில தான் ஈஸ்வரன் இருக்கிறாரு. எனக்குள்ள ஈஸ்வரன் இல்லைன்றாலே நம்ம நிரீஸ்வர மதத்தவராகி விடுகின்றோம். அப்ப நிர்வீஸ்வர மதத்தராகிவிட்டோம்னா நம்ம என்ன ஆகுறோம்? அதை செயல்படுத்த சொல்ல என்ன ஆகுது? இப்ப எண்ணம் என்பது நமக்குள்ள ஈஸ்வரன் இல்ல வெளியில தான் இருக்கிறாருனால செவிக்கனால அது எண்ணம் ஆயிடுது. அததான் சொல்லறோம். அதையே செயல்படுத்தணும். ஈஸ்வரன் சக்தியை வெளியில விட்டுட்டு வெளியில தான் ஈஸ்வரன் இருக்கிறான்னு சொல்லிட்டு நமக்குள்ள இருக்கிற சக்தியை வெளியில விட்டுட்டு வெளியில இருக்கக்கூடிய பிம்பங்களை வழிபட்டா என்ன ஆகுறது? அது செயலுக்கும் கொண்டு வந்துட்டோம். அப்ப எண்ணத்தாலேயோ சொல்லாலேயோ செயலாலேயோ எதை கொண்டு வரமோ அப்ப என்ன ஆகும்? அதுக்கான விளைவு செத்து போகின்ற நிலைமைக்கு தான் நம்ம ஆளாக்கப்படுவோம். ஆனா உண்மையில நம்ம ஜீவனை வெளியில விட்டுட்டு ஈஸ்வர சேவை செய்ய முடியுமான்னா முடியாதது. அப்ப நாம் இதுவரைக்கும் ஈஸ்வரன் யாராக என்று நம்ம கருதி இருக்குன்னா சிவனு ராமனு கிருஷ்ணனு குட்டிச்சாத்தான் பத்ரகாளி பகவதி கணபதி சுப்பிரமணியம் இந்த இந்த மாதிரிலாம் வெளியில தான் ஈஸ்வரனுடைய நிலைகள் இருக்கிறது என்ற முறையில இந்த மாதிரிதான் நம்ம வழிபாடு செய்யறோம். இந்த மாதிரி வழிபாடு செய்யும் போது நம்மளோட ஜீவசக்தியான வாய்வை என்ன பண்ணறோம்? வெளியில விட்டுறோம். நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர சக்தி தானே அந்த ஜீவசக்தியான வாய்வு. அதை வெளியில விட்டுட்டு வெளியில தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு வெளியில தேட சொல்லோ அது உண்மையான ஈஸ்வர சேவையாகமான ஆகாது. அப்ப உண்மையில அந்த நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாய்வை அது வெளியில விடாமல் அது நமக்குள்ளேயே அது நிலைநிறுத்துவது தான் அது உண்மையான ஈஸ்வர சேவைன்னு சொல்றது. இது மாத்திரம் இல்லாமல் ஜீவன் பிரம்மாந்திரத்தில் சேராமல் மோட்சம் கிடைக்குமான்னா அது கிடைக்காதது. அப்ப பிரம்மாந்திரன்றது எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அது மேல் பாகத்தில் இருக்கிறது. அப்ப மேல் பாகம் என்ன எதனால் நம்மளுடைய சிரசு தான். அப்ப அந்த ஜீவன் நமக்கு உள்ளில் இருக்கிறதா வெளியில் இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா நமக்கு உள்ளதான் இருக்கிறது. அப்ப உள்ளில் உள்ள ஜீவன் நமக்கு மேலாக நம்மில் தானே இருக்கிற அந்த பிரம்மாந்தரத்தோடு சேர்ந்து மோட்சம் கிடைப்பதற்கு வேண்டி நமக்கு இருக்கிற மார்க்கம். அந்த மார்க்கம்னா வழி. அப்ப உள்ள இருக்கா வெளியில இருக்கான்னு பார்க்க சொல்ல பாத்தீங்கன்னா நமக்கு உள்ளதான் அது உண்டாகி இருக்கிறது. அப்ப உள்ளில் உள்ள அந்த ஜீவனை நம்மில் மேலாக உள்ள அந்த பிரம்மாண்டத்துல சேர்த்து மோட்சம் அடைவதற்கான அதுக்காக நம்ம வெளி வழியாக கொண்டு போனால் நம்மளால என்ன பண்ண வெளியில தான் ஈஸ்வரன் இருக்காரு மோட்சம் இருக்காரு வேற எங்கேயோ இருக்கிறது ஆகாசத்துல எங்கேயோ இருக்கிறது அப்படின்னு நினைச்சு வெளியில் வழியாக நம்ம ஜீவனை கொண்டு போனா நம்ம என்ன ஆகும்? செத்துதான் போகும். அப்போ உள்ளிருக்கிற ஜீவன் வெளியில் போய் தீர்ந்து விட்டால் என்ன ஆகுன்னா அப்ப அந்த டைம் செத்துதான் நம்ம போறோம். அது அப்ப செத்ததுக்கு பெயர் என்னன்னு பார்த்தா பிணமாக தான் போவோம். அப்ப பிணத்துக்கு மோட்சம் உண்டான்னா கிடையாது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல ஜீவன் இல்லாததால. அப்போ யாருக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும்? ஜீவனுக்குத்தான் மோட்சம் கிடைக்க வேண்டும். அப்ப ஜீவனுக்கு மோட்சம் அப்ப ஜீவனை யாராவது கட்டி இருக்கிறாங்களா? பந்தப்படுத்தி இருக்கிறாங்களா? கிடையாது. அப்ப ஜீவன் நிர்பந்தன், அதாவது எதுக்கும் கட்டுண்டுள்ளாதவன். அந்த ஜீவன்ல எப்போ அந்த முக்குணங்களுடைய தொடர்பு அந்த ஜீவன் அக்னி ஸ்வரூபமாகி அந்த ஜீவன் தான் சிவன் பார்த்தோம், ருத்ரன் தான் அக்னின்னு பார்த்தோம். எப்ப அது அக்னி ஸ்வரூபமாகிறதோ அப்பயே அது சத்துவ குணமாகிறது.
அப்ப அது சத்துவகுணம் என்றாலே அது மனம் அது வெளியில் வியாபிக்க ஆரம்பிக்க விடும் இயல்பாகவே அது இந்த ஜீவன் அது பிராணனாக அது கன்வெர்ட் ஆச்சுனாலே சரி அது அக்னியோடு சேர்ந்து அது கன்வெர்ட் ஆச்சுனாலே சரி அது சத்துவ குணம், உடனே ரஜோகுணம், மனோகுணம், தாமச குணம், இந்த மாதிரி குணங்கள் ஆகுது. அப்ப அந்த குணங்கள் இருப்பதால தான் இந்த ஜீவன் நம்ம கட்டுண்டு இருப்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அப்ப ஜீவன் உண்மையில பாத்தீங்கன்னா நிர்பந்தன், எந்த குணங்களும் நிர்முக்தன், அதாவது மோட்சம் இல்லாதவன். அப்ப அந்த ஜீவன் குணங்கள் இருப்பதால் தான் நமக்கு மோட்சம் என்பது இயல்பாகவே அது தேவைப்படுது. அந்த ஜீவன் ஒரு அறியாமையால அதோகதி ஆகிறதால தான் அது வெளியில தான் ஈஸ்வரன் நிலைமை இருக்கிறது என்ற முறையில பாத்தீங்கன்னா அந்த முக்குணங்களை அது ஆட்படுறதால அது அசையறதால அதெல்லாம் சலனம் உண்டாகிறதால, சலனம் என்றாலே அது மாயை. அப்ப ஜீவனுடைய இயல்பியான இயல்பு அதோட இந்த சலனம் ஏற்பட்டதாலதான் இந்த முக்குணங்களுடைய இந்த தொடர்பு என்று ஏற்படுது. அப்ப அது தொடர்பு அதாலதான் நம்மளுக்கு மோட்சம் தேவை நம்ம நிலை ஏற்படுது. உண்மையில் அந்த முக்குணங்கள் அற்ற அந்த மனமில்லாத அடங்கிய மனமாக அந்த ஜீவன் இருக்கும் போது மட்டும்தான் அது இயல்பாகவே அதுக்கு மோட்சம்ன்ற நிலை தேவை கிடையாது. அது இயல்பாவே அந்த நிலையில தான் அது இருக்கிறது. அப்ப நீர் அகங்காரம் அகங்காரம் இல்லாத நிலையில் தான் இருக்கு. நிர்மோகி எதை பத்தியும் ஆசை இல்லாத நிலையில இருக்கிற கூடியதான் அந்த ஜீவனுடைய இயல்பான தன்மை அது. நிச்சங்கன், அதாவது சங்கம் இல்லாமல். அப்ப அப்படி இருக்குன்னு அந்த ஜீவனுக்கு எதுக்காக மோட்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்சம் என்றால் அது விமோச்சனம். அப்ப விமோச்சனம் எதை சொல்றது பாத்தீங்கன்னா விடுதலை. அப்ப விடுதலை என்று சொன்னதுன்னா இந்த ஜீவன் குணங்களுடைய தொடர்பால அது பந்தத்துல அது கட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அத உண்மையில ஜீவனை யாராவது கட்டியிருக்காருன்னா கிடையாதது. நம்மளுடைய அறியாமையில தான் நம்மளால அதால நம்ம யாரோ வெளியில பந்தப்படுத்தி வச்சிருக்காங்க. உறவினர் என்ற முறையிலயோ, பணம் என்ற முறையிலயோ, வீடோ, வண்டியோ, வாகனமோ, ஏதோ ஒரு இடத்துல நமக்குள்ள அது அது இல்லைன்னா என்னால வாழ முடியாதுன்ற மாதிரி, ஜீவித்திருக்க முடியாதுன்ற மாதிரில நம்ம கட்டுண்டு இருக்கின்றோம். அப்ப தண்ணீர் இருக்கிற அந்த ஜீவன் வெளியில வியாபித்து விஷயங்களை பற்றி பிடித்து புலம்பிக் கொண்டிருப்பது தான் அதுக்கு தான் பந்தம் என்று சொல்லுது. அப்போ இப்போ ஒரு பலகைய நம்ம கட்டி பிடிச்சிட்டு இந்த பலகை என்ன மார்புடன் சேர்த்து அந்த பலகையை நம்ம கட்டி பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ண இந்த பலகை என்ன உடமாட்டந்து ஐயோ நம்ம இதை புடிச்சிட்டு இருக்கேன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது உண்மையில பலகையை கட்டி பிடிச்சிருது யார் இது? நம்ம தான் பிடிச்சிருக்கோம். நம்ம பலகைய ரெண்டு கையை எடுத்து ரிலீஸ் பண்ணா பலகை தானா விழுந்துட போகுது. இதே மாதிரிதான் வெளியில் உள்ள இந்த பந்தங்கள் நம்மளுடைய உறவுகளையோ அது வெளி உலகத்தினுடைய அந்த பந்தங்களை நம்ம தான் கட்டி பிடிச்சிருக்கணுமே தவிரோ நம்ம தான் அதை விடணுமே தவிரோ அது என்ன விட மாட்டேன், என் பையன் விட மாட்டேன்றான், என் அம்மா விட மாட்டேன்றாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு நம்மளுடைய பொருளாதாரம் விட மாட்டேன், என் தொழில் விட மாட்டேன், அதால என்னால ஒழுங்கா கதி பண்ண முடியல, பிராக்டிஸ் ஒழுங்கா பண்ண முடியல, இதுல வர முடியல, என்ன தொழில் எனக்கு தடையா இருக்கிறது அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம தான் அதை கட்டி பிடிச்சிருக்கணுமே தவிர அது நம்மை கட்டி பிடித்திருக்க இயலவில்லை. இல்ல உண்மையில அது கிடையாதது. அப்போ அந்த பலகையை எப்படி பலகை நம்ம கட்டி பிடிச்சிட்டு பலகை தான் என்ன பிடிச்சிருக்குன்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரிதான் உலகத்தினுடைய அந்த பற்றுக்களை நாம் கட்டி பிடித்து வைத்திருக்கின்றோம். அந்த பற்ற நம்ம தான் அது விடணுமே தவிரோ நம்ம விடாத அந்த பற்று என்பது நம்மை விட்டு அது விலகி போகாதது. அதுக்குதான் இந்த பலகையை உதாரணமாக ஞானபிதா நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அப்ப அந்த பலகையை விடணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுக்கு அந்த வெளி சுவாசம் உள்ளவரை வெளி பந்தங்களுக்கு நாம் கட்டுப்பட்டுத்தான் இருப்போம். அது நம்ம விடாது. எப்போ நம்மளுடைய சுவாசத்தை அந்த ஜீவசக்தியான வாயுவை வெளியில விடாமல் சதா பிராணாயாமமாக நம்ம 24 மணி நேரம் அது நமக்குள்ளேயே வைத்து அந்த ஜீவசக்தியான வாயுவை நிலைநிறுத்துகிறோமோ அப்பதான் இயல்பாவே அந்த பலகையை நம்ம உண்மையில விட்டோன்றது அர்த்தம் ஆகுது. அப்ப உலக பந்தத்தை நம்ம அப்பதான் விட்டோன்றது அர்த்தம் ஆகுது. ஆனா
நம்ம வெளி சுவாசத்திலேயே உள்ள வெளியில உள்ள வெளியில இந்த சுவாசத்துல இருந்துட்டே இருந்தது. பழக விட மாட்டேங்குது, பண்ண விட மாட்டேங்குது, எதுவும் விட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா நிச்சயமாக அதை விட முடியாதது. ஞானபிதா அதுக்குத்தான் நம்ம இந்த சித்த வித்தையை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறாரு. எப்ப நமக்குள்ளேயே அந்த வெளியில வியாபிக்க விடாமல் உள்ளுக்குள்ளேயே நம்ம நிலை நிறுத்திக்கிறோமோ அப்பதான் அதுக்கான வழிமுறை தான் நம்மளுக்கு இந்த சித்த வித்தை. அப்ப அந்த சித்த வித்தை மார்க்கத்துல நம்ம சரியான முறையில நம்ம அந்த பற்றுக்கள் இருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும் என்றால் உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட அந்த பொறுப்புகளை நிறைவேற்றும் போது கூட சரியது. அதுக்கான தேவைக்குதான் கொஞ்சோண்டு அந்த வெளியில ஜீவசக்தியான வாயு விரயம் செய்ய சூழ்நிலை வரும். அது கூட சரியது. நம்ம உள்ளுக்குள்ளேயே நம்மளுடைய கதி நடத்தி கொண்டே சதா பிராணாயாமத்தோடு அந்த உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட பொறுப்பும் செய்யும் போது பாத்தீங்கன்னா நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர சக்தியை வெளியில விடாமலேயே அந்த பொறுப்புகளை நம்ம சரிவர நிறைவேற்றி கொள்ள முடியும். அந்த மாதிரி இருக்கும்போதுதான் தாமரை இலை தண்ணீர் போல அந்த உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட அந்த பொறுப்புகளையே நம்ம சரியாக நிறைவேற்ற முடியும். கூடவே சிறியது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர சக்தியும் இந்த காப்பாற்றி கொள்ள முடியும் என்பதை தான் ஞானபிதா நமக்கு இதுல தெளிவுபடுத்துறாரு. அப்ப அதுக்கான இந்த வித்தை, இதுக்கான இந்த ஜீவசக்தி ஈஸ்வர சேவையை நம்ம எப்ப அதை முழுமையாக செய்வோம், அதை எப்படி செய்வது, அதுக்கான வழிமுறைகள் என்ன என்பதுதான் இதே அத்தியாயத்துல பின் வரும் பகுதிகளில் ஞானபிதா நமக்கு தெளிவுபடுத்துகிறாரு. அதை தொடர்ந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம நேத்திக்கு வரைக்கும் இந்த ஜீவசக்தியான வாயு தான் ஈஸ்வரனா இருக்குது, அதுதான் நம்மளை படைத்து காத்து நம்முடைய அழிவுக்கும் காரணமா இருக்கக்கூடியதா இருக்குது, அந்த ஜீவசக்தியான வாயுவை தவிர்த்து இன்னொரு பிரம்மாவோ இன்னொரு விஷ்ணுவோ இன்னொரு சிவனோ கிடையாது அப்படிங்கிறத சாமி தெளிவுபடுத்தி இருந்தாரு. அந்த ஜீவசக்தியான வாயுவுக்கு தான் நாம ரூபங்கள் கிடையாது, அதுதான் உள்ளும் வெளியிலும் நிறைஞ்சிருக்கக்கூடிய வஸ்துவா இருக்குது, அதுக்குதான் ஆதி அந்தம் அடிமுடி எதுவுமே இல்லாத ஒரு வஸ்துவா இருக்குதுங்கிறதையும் சொல்லியிருந்தார். அப்போ இங்க உள்ளும் வெளியும் இல்லாத ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, அதுக்கு நாமரூபம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வஸ்து, அதுக்கு அடியும் முடியும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வஸ்து, அது சர்வ வியாபி அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். அப்படின்னு சொன்னா உள்ளும் வெளியும் இல்லாத வஸ்துவுக்கு எப்படி எல்லா இடங்களிலும் நிறைய முடியும்? அந்த ஈஸ்வரனானவருக்கு சர்வ வியாபகத்துவம் அப்படிங்கிறது அவருக்குன்னு ஒரு இருப்பிடம் இருக்கிறதா தான் சாமி இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லியிருக்கிறார். ஈஸ்வரனானவர் சர்வ வியாபியா இல்லை, ஆனா அவருடைய சைத்தன்யமாக ஜீவசக்தியான வாயு தான் அது எல்லா இடங்களிலும் பரவி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த வெளி அப்படிங்கிற ஒரு விஷயமே நாம தூக்கத்திலிருந்து வந்ததுனாலதான், நம்மளுடைய மனமானது சலனப்பட்டதுனாலதான் உண்டாச்சு. அப்ப தூங்குற சமயத்துல நமக்கு நம்ம உள்ளதா இருக்கிறோங்கிற எண்ணமும் கிடையாது, வெளியில ஒரு அவஸ்தை இருக்குதுங்கிற எண்ணமும் நமக்கு கிடையாது. இதெல்லாம் நமக்கு சலனம் உண்டானதுனாலதான் ஏற்படுறது இந்த உள் வெளி அப்படிங்கிற அவஸ்தைகள் எல்லாமே. அது நமக்குள்ளார இருந்து அந்த அக்ஷரமா இருந்தக்கூடிய ஒரு பொருள் அதுக்கு ஆகாசமாக ஒரு வெளியை உண்டு பண்ணி அது எல்லா இடங்களிலும் நிறைய ஆரம்பிக்குது. அந்த வஸ்துவுக்கு தான் ஜீவசக்தியான வாயுன்னு சொல்றோம். அது ஈஸ்வருடைய சைத்தன்யமாகத்தான் இருக்குது. அந்த வஸ்து இந்த புலன்கள் வழியாக வியாபிக்கும் போதுதான் நம்ம பார்க்கிறதும் கேட்கிறதும் அறிகிறதும் எல்லா வேலைகளையும் செய்ய முடியுது. அந்த வஸ்து தான் நம்மளை காப்பாத்துகிறவராகவும் இருக்கிறார். அப்ப இந்த ஈஸ்வரனா இருந்து நம்மளை காப்பாத்திட்டு வரக்கூடிய, நம்மளுடைய எல்லா அறிவுக்கும் காரணமா இருக்கக்கூடிய, நம்முடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் காரணமா இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயுவை நாம அதோகதியா வெளிப்பட விட்டுட்டு
அதனுடைய அருமை என்னன்னே நமக்கு தெரியாம ஈஸ்வரனை தேடுறோம், ஈஸ்வரனை அறியறோம் அப்படின்னு சொல்லி அதை வெளிப்புறமாக அதை வியாபிக்க வச்சுக்கிட்டு நாம கல்லாலையும் மரத்தாலையும் ஒரு சிலைகளை ஏற்படுத்தி அதுல தான் ஈஸ்வரன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம நம்பும் போது நம்மளுடைய உயிராற்றலானது என்ன ஆகுது, அந்த ஜீவசக்தியான வாயு என்ன ஆகுது அப்படின்னா அது வெளிங்கிற அவஸ்தைக்கு தான் போகுது. அது வெளியில தான் செலவாய் போகுது. ஏன்னா ஜீவசக்தியான வாயுவை வெளியில விடாமல் நம்ம இன்னொரு கோவிலுக்குள்ளார போக முடியறதில்ல, ஒரு சிலையை வணங்க முடியறதில்ல, ஒரு சிலையினுடைய விஷயங்களை நம்ம கவனிக்க முடியறதில்ல. அப்ப இந்த வெளியில இருக்கக்கூடிய தேடல் எல்லாத்துலயுமே இந்த ஜீவசக்தியான வாயுவினுடைய விரயமானது இருக்கவே செய்யுது. அப்போ உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயுவை நாம வெளியில விட்டு தீரும் போதுதான் நாம செத்து போயிட்டே இருக்கிறது. நாம செத்து இந்த ஈஸ்வரனை அறியறதுங்கிறது முடியாத விஷயம். ஏன்னா நம்மளுடைய நோக்கமே அந்த ஈஸ்வரன் கிட்ட சேரணுங்கிறது தான். அந்த ஈஸ்வரனானவர் நமக்குள்ளாரதான் ஸ்திதி செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம நம்ம வெளியில போறோம் அப்படின்னு சொன்னா அவரோட எப்படி சேர முடியும்? ஈஸ்வரனோட ஐக்கியமாகிறதுக்கு பேர் தான் மோட்சம்னு சொல்றோம். அதுக்காக தான் ஈஸ்வர சேவை செய்யணும்னு சொல்றோம். ஆனா ஈஸ்வரன் உள்ள இருக்கிறாரு. நாம செய்யக்கூடிய சேவைகள்லாம் எங்க இருக்குதுன்னா வெளியில இருக்குது. அப்படி வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நாம போயிட்டு ஒரு கோவில்களுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய பிம்பங்களுக்கு அலங்காரங்களை செஞ்சு அதுக்கு ஆரத்திகளை காமிச்சு அதுக்கு அபிஷேகம் செஞ்சு அதுக்கு புஷ்பங்கள் எல்லாம் சூட்டி இந்த பூஜை நைவேத்தியம் ஹோமம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது எப்படி ஈஸ்வரனை நாம சேவை செய்யறது ஆகும்? ஏன்னா ஈஸ்வரன் அப்படிங்கிறது நாம இது முன்னாடி வரைக்கும் சாமி என்ன சொல்லியிருந்தாரு, அது ஜீவசக்தியான வாயுன்னு சொல்லியிருந்தாரு. அப்ப நாம செய்யக்கூடிய சேவை யாருக்காக இருக்கணும் அப்படின்னா அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுவுக்கு தான் அந்த ஈஸ்வர சேவையானது செய்ய வேண்டும். சேவிக்கிறது அப்படின்னு சொன்னாலே பஜிக்கிறதுன்னு அர்த்தம். பஜிக்கிறது அப்படின்னு சொன்னா உட்கொள்ளுதல்னு அர்த்தம். உட்கொள்ளுதல் அப்படின்னு சொன்னா அதை வெளியில விடாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். சாமி ஒரு உதாரணம் கூட இந்த அத்தியாயத்துல சொல்லியிருப்பார். உட்கொள்ளுதல்னா என்ன அப்படிங்கிறத சேவித்தல்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, நாம ஒரு வைத்தியர்கிட்ட போறோம், எனக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றோம். அவரும் நாடி பிடிச்சி பார்க்குறாரு. நாம சொல்ற அந்த சிம்டம்ஸ் எல்லாம் கவனிச்சு பார்த்து ஆராய்ந்ததுக்கு அப்புறம் இதுக்கு இந்த வியாதி தாங்கிற ஒரு முடிவுக்கும் அந்த வைத்தியர் வந்துட்டாரு. அந்த வியாதி குணமாகிறதுக்கு ஒரு கஷாயத்தை எழுதி தராருன்னு வச்சுக்கோங்க. உதாரணமா ஒரு 6 களைஞ்சு சீந்தல் கொடி, 4 களைஞ்சு கடுக்காய் தோல், ஒரு 2 களைஞ்சு சுக்கு, இத ஒரு அரைப்படி தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க காய்ச்சணும். அது பாதியாகிற வரைக்கும் நல்லா காய்ச்சி அப்புறம் அதைய வடிகட்டி இறக்குனதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் அச்சு வெள்ளத்தை தட்டி போட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கசப்பு தெரியாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் வெள்ளத்தை தட்டி போட்டு அவர் என்ன செய்யணும்னு சொல்றாருன்னா சேவிக்க வேண்டும்ங்கிறார். சேவிக்கிறது அப்படின்னு சொன்னா உட்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஈஸ்வர சேவை அப்படின்னு சொன்னாலே உட்கொள்ளுதல் தான் அர்த்தம். சேவித்தல் அப்படின்னாலே உட்கொள்ளுதல். ஈஸ்வரன் அப்படிங்கிறது ஜீவசக்தியான வாயு. அந்த ஜீவசக்தியான வாயுவை உட்கொள்ளுவது, அதை வெளியில் விடாமல் இருப்பது, அதுதான் ஈஸ்வர சேவைங்கிறது. நான் இந்த டாபிக்கை நான் படிச்சு தெரிஞ்சுக்கிற வரைக்குமே எனக்கு அகஸ்தியருடைய ஒரு பாடல்ல எனக்கு ஒரு குழப்பம் இருந்தது. அவருடைய பாடல்ல அவர் என்ன எழுதியிருப்பார்னா, உண்ணும் போது உயிர் எழுத்தை உயர வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும், பெண்ணின் பால் இன்பம் விடும் போதெல்லாம் பேணி வளம் நோக்கி அவத்தில் நில்லு, தின்னும் காய் இலை மருந்தும் அதுவே ஆகும், தினந்தோறும் இப்படியே செலுத்த வல்லார் மண்ணுளி காலம் மட்டும் வாழ்வார் பாரே அப்படின்லாம் அந்த பாடல்ல வரும். இதுல உண்ணும் போது உயிர் எழுத்தை உயர வாங்கு அப்படின்னு சொன்னா, உயிர் எழுத்துனா நமக்கு தெரியும், அது பிரணவ மந்திரம், அது நமக்குள்ளார ஓடக்கூடிய ஒரு கதின்னு எடுத்துக்கலாம். அதை உண்ணும் போது
உயிரெழுத்த உயரவாங்கன்னு சொல்லும்போது, சாப்பிடும்போது நாம எப்படி போய் ஒரு கதி அபியாசம் பண்றது? எப்படி இந்த கதியை கொண்டு போய் மேல கொண்டு போய் சேர்க்கறது? நமக்கு பொறை ஏறிறதா? சுவாசம் சாப்பிடுற அந்த உணவு குழாயும் சுவாச குழாயும் ஒன்னாதான் இருக்குது தொண்டையில. ரெண்டும் ஒருமித்து நடக்கும்போது என்ன ஆகும்னா, பொறை ஏறுற விஷயம் தான் நடக்கும். பேச பேச சாப்பிட்டாலோ, அதிகமாக மூச்சு வாங்கிட்டு சாப்பிட்டாலோ பொறை ஏறிடும். அதனால தான் ரொம்ப ஸ்பீடாக ஓடி வந்து மூச்சு வாங்கும் போது தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மூச்சு வந்து கொஞ்சம் ஆசுவாசம் ஆனதுக்கப்புறம், சமநிலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது உணவு குழாயும் அந்த சுவாச குழாயும் ஒரே இடத்துல இருக்கு, ஒரே குழாயாவே இருக்குது. அங்க சுவாச நடமாட்டம் இருக்கும்போது உணவு நடமாட்டம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்ப இவர் உண்ணும் போது உயிரெழுத்த உயரவாங்கன்னு சொல்லும் போது எனக்கு அது வந்து புரியவே இல்லை. என்ன சாப்பிடும் போது இவர் உயிரெழுத்த மேல கொண்டு போகணுங்கிறாரே அப்படின்னு. அப்புறமா தான் இங்க சித்தவேதம் படிக்கும் போது தான் தெரிஞ்சது, உண்ணுதல் அப்படின்னு சொன்னா, உட்கொள்ளுதல் அப்படின்னு சொன்னா அதை வெளியில விடாமல் இருக்கிறது, சேவிக்கிறது. யாரை சேவிக்கிறது அப்படின்னா ஈஸ்வர சேவை, ஈஸ்வரனை சேவிக்கிறது. இப்போ அந்த பாடலை படிச்சு பார்த்தா அந்த உண்ணும் போதுங்கிற வார்த்தையை எடுத்துட்டு நான் ஈஸ்வர சேவைன்னு மாத்தி போட்டேன் அப்படின்னு சொன்னா, ஈஸ்வர சேவை செய்யும் பொழுது உயிரெழுத்தை உயரவாங்கு அப்படின்னு அர்த்தம் வருது. உறங்குகின்ற போதெல்லாம் அதுவாக தான் இருக்குதுங்கிறார். அப்ப தூங்கும் போது நம்முடைய கதி எப்படி இருக்குதோ அப்படிதான் அது இருக்கும் அப்படின்னு சொல்றார். அந்த உயிரெழுத்து மேல போயிடுச்சுன்னு சொன்னா தூக்கத்தில் இருக்கக்கூடிய கதியாவே இருக்கும் அப்படிங்கிறத அகஸ்தியர் சொன்னதா நமக்கு அது புரிதலுக்குள்ளார வருது. அப்போ உண்ணுதல் அப்படின்னு சொன்னாலே உட்கொள்ளுதல். உட்கொள்ளுதல் அப்படின்னு சொன்னா அது ஈஸ்வரனோட ஐக்கியமாகிறதுன்னு அர்த்தம். இந்த ஜீவசக்தியான வாயுவை வெளியில இருக்கக்கூடிய எந்த வேலைகள்லையும் ஈடுபடுத்தாம அதை பார்க்கறது மூலமாவோ, கேட்கறது மூலமாவோ, முகர்ந்தறியறது மூலமாவோ, சுவைத்தறிவது மூலமாகவோ, தொட்டறிவது மூலமாகவோ, இல்லை சுவாசிக்கிறது மூலமாகவோ, சப்திக்கிறது மூலமாகவோ, இப்படி எந்த வகையிலையும் அது வெளியில போக விடாமல் அதை உள்ளுக்குள்ளாரே வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் ஈஸ்வர சேவை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. உலகத்தை பொறுத்த வரைக்கும் மோட்சம் அடையிறதுக்கான வழி என்ன அப்படின்னா ஈஸ்வர சேவை செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக ஈஸ்வர சேவை செய்யற அப்படின்னு கேட்டா மோட்சம் அடையிறதுக்குன்னு சொல்லுவாங்க. எதுக்காக ஈஸ்வரனை வணங்குற? மோட்சம் அடையிறதுக்காக. நாம இது நாள் வரைக்கும் ஈஸ்வர சேவைன்னு சொல்லி நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? வெளியில இருக்கக்கூடிய ஈஸ்வரன்னு நாம சங்கற்பித்து இருக்கக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு சொல்லி, விநாயகர், முருகன், பத்ரகாளி அப்படின்னு சொல்லி பல ரூபங்களை நாம வந்து வழிபட்டுட்டு இருந்தோம். இப்ப ஈஸ்வரன்கிறது யாரா நமக்கு சாமி சொல்லி புரிய வச்சிருக்கிறாரு? அது ஜீவசக்தியான வாயு தாங்கிறது தெரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப நாம வணங்க வேண்டியது இதுக்கு முன்னாடி நினைச்சிட்டு இருந்த அந்த சிலை வழிபாட்டையா, இல்ல நம்மளை காப்பாத்தி வரக்கூடிய ஜீவசக்தியான வாயுவியா அப்படின்னு ஆலோசனை செஞ்சு பார்த்தோம்னா ஜீவசக்தியான வாயுவை தான் இப்ப ஈஸ்வர சேவை செய்ய வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த ஈஸ்வர சேவை செய்யறதுனுடைய நோக்கம் மோட்சம் அடையிறது அப்படின்னு சொன்னா முதல்ல மோட்சம்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். உலகத்தை பொறுத்த வரைக்கும் மோட்சம்னா என்னன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. செத்ததுக்கு அப்புறம் சொர்க்க லோகம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும், மாட மாளிகைகள் இருக்கும், இந்திரன் இருப்பாரு, அங்க பசி இருக்காது, தூக்கம் இருக்காது, இறப்பு இருக்காது, நோய் இருக்காது, எப்பவுமே ஆனந்தத்திலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை நமக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படி வெளியில இருக்கக்கூடிய ஒரு லோகத்துல நமக்கு ஒரு மோட்சமான ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னா, இந்த ஜீவனானது செத்ததுக்கு அப்புறம் அந்த லோகத்துக்கு போறதா இருந்தா இந்த தனித்து இருக்கக்கூடிய ஜீவனால எதையுமே அறிய முடியாது. செத்ததுக்கு அப்புறம் இந்த உடம்பை விட்டு வெளியில போறதா நாம நம்புறது எது? மனசா, அகங்காரமா, ஜீவனான்னு கேட்டா ஜீவனைத்தான் சொல்றோம். வெறும் ஜீவனாக அது வெளியில போகும்போது அதனால எதையுமே பார்க்கவோ, கேட்கவோ, அறியவோ, அனுபவிக்கவோ முடியறதில்லை.
ஆனா வேதங்கள்ல மோட்சம் அடையறதுக்கான வழி என்ன அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தா, பிரம்மரந்திரம்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. அந்த பிரம்மரந்திரத்துக்குள்ளார நுழைஞ்சால்தான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அந்த பிரம்மரந்திரம் எங்க இருக்குது அப்படின்னா அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடியதா இருக்குது. அவனவனுக்குள்ளார மேல் பாகத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. அப்ப மோட்சம் அடையணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம். அதுக்கான செயல்பாடுகள்ல நம்ம செயல் புரியணுங்கிறது நம்மளுடைய எண்ணமா இருக்குது. எங்க போய் மோட்சம் அடையணும்னா பிரம்மரந்திரத்துக்குள்ளார போய் மோட்சம் அடையணும் அப்படின்னு வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. பிரம்மரந்திரமும் நமக்குள்ளார இருக்குது. அப்ப நம்முடைய செயல்பாடு எங்க இருக்கணும்? உள்ளார இருக்கணுமா, வெளியில இருக்கணுமா? அப்ப நாம மோட்சம் கிடைக்கிறதுக்காக வேண்டி செய்யக்கூடிய முயற்சி அது உள்நிலை பயணத்துல இருக்கணுமா, இல்ல வெளிமுகமாக இருக்கணுமா அப்படின்னா உள்ளுக்குள்ளார தான். ஏன்னா மோட்சம் சார்ந்த விஷயங்களை அனுபவிச்சவங்களாகட்டும், ஈஸ்வரனை கண்டு அனுபவித்து அவரோட ஐக்கியமானவங்களாகட்டும், எல்லாருமே அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சக்தியை தன் உள்ளிலேயே நிலைநிறுத்தி வச்சதுனால தான் அவங்களால அதை அனுபவப்பட முடிஞ்சது. அப்படிதான் நம்ம புராண கதைகள்லையும் படிக்கிறோம். நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவன் இப்படி ஜீவசக்தியான வாயுவை வெளியில போய் தீந்துட்டே இருக்குதுன்னு சொன்னா நம்ம செத்து போயிடுவோம். செத்து போன பிணத்திற்கு எப்படி மோட்சம் கிடைக்கும்? ஜீவன் இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி இந்த ஜீவனானது பிரம்மரந்திரத்தை போய் சேர முடியும்? ஜீவன் பிரம்மரந்திரத்துல போய் சேராமல் எப்படி மோட்சம் கிடைக்கும்? பொதுவாக மோட்சம்ங்கிறது யாருக்கு? ஜீவனுக்கு தான் நம்ம மோட்சம்னு சொல்றோம். பிணத்துக்கோ மனசுக்கோ நம்ம மோட்சத்தை சொல்றது கிடையாது. ஜீவனுக்கு தான் மோட்சம் அப்படிங்கிறது. மோட்சம் அப்படின்னு சொன்னாலே அது விமோச்சனம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். விமோச்சனம் அப்படின்னு சொன்னா விடுதலை அப்படின்னு அர்த்தம். இப்ப விடுதலை அப்படின்னு சொன்னா அப்ப அது ஏற்கனவே ஒரு இடத்துல கட்டுண்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதை யாராவது கட்டி போட்டிருந்தாங்கன்னா விடுதலை கொடுக்கணும். அதை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அதுக்கு விடுதலை கொடுக்கணும். இப்ப நமக்கெல்லாம் சுதந்திரம்னு ஒன்று கிடைச்சது. ஏன்னா இன்னொருத்தருடைய ரூலிங்ல அவங்களுக்கு கீழே அடிமைப்பட்டு கிடந்தோம். பல போராட்டங்களுக்கு மத்தியில் அப்படி ஒரு சுதந்திரத்தை வாங்கியிருக்கிறதா ஒரு ஹிஸ்டரியை நம்ம பார்க்குறோம். அப்போ அடிமைத்தனமாக இருக்கக்கூடிய பந்தத்திலிருந்து இந்த ஜீவன் விடுதலையாகி வரணும். அதுக்கு தான் மோட்சம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த ஜீவனை கவனித்து பார்த்தோம்னு சொன்னால் அதுக்குன்னு சொந்த ஆசா பாசங்கள் கிடையாது. ஏன்னா அந்த ஜீவன் அப்படிங்கிறது நிர்பந்தன். அது பந்தமே இல்லாதவன். அதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் அதுக்கு கிடையாது. ஜீவன் அப்படின்னாலே அது நிர்முக்தன், முக்தி பூரணன். அது இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுதலையானவர். ஜீவன் அப்படிங்கிறது நிர் அகங்காரன், அகங்காரமே இல்லாதவன். அவன் நிர்மோகி, மோகம் இல்லாதவன், ஆசை இல்லாதவன். அவனுக்கு எந்த ஒரு பற்றுமே கிடையாது. அதனால நிர்சங்கன். இப்படி ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் அவருக்கு எதுக்கு விடுதலைங்கிறது தேவைப்படுது? இப்போ மனமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது விருப்பு வெறுப்புல போய் சிக்குது. அதுக்கு விடுதலை ஆகணும்னு சொன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. இந்த ஜீவனுக்கு அந்த விருப்பு வெறுப்பே கிடையாது. அது எந்த பந்தத்துல போய் சிக்கிக்குது? எதுக்காக ஜீவனுக்கு இப்போ மோட்சம் தேவைப்படுது? அந்த ஜீவனை யாராவது பிடிச்சி கட்டி போட்டிருக்கிறாங்களா? யாராவது அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்களா? அப்படின்னா அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டியே கிடையாது. யாரும் அந்த ஜீவனை எதுவுமே செஞ்சிட முடியாது. ஏன்னா அது ஈஸ்வர அம்சமா இருக்கக்கூடியது. ஒரு ஈஸ்வரனுக்கு நம்ம என்ன ஒரு மரியாதை கொடுக்கணுமோ அதே மரியாதையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது தகுதி வாய்ந்தது தான் அந்த ஜீவன்கிறது. ஈஸ்வரனுடைய அளவுக்கு ஆற்றலை அடைந்த ஒரு நிலைமையில தான் அது இருக்குது. ஆனா இப்போ அந்த ஜீவனுக்கு மோட்சம் தேவைப்படுது. ஆனா அந்த ஜீவனை யாரும் பிடிச்சி கட்டி போடல. யாரும் அதைய வாலண்டியரா பந்தப்படுத்தி வைக்கல. ஆனா ஏன் மோட்சம் தேவைப்படுது அப்படின்னா அந்த ஜீவனை யாரும் கட்டி போட முடியாது. ஆனா அந்த ஜீவன் என்ன பண்ணிருக்குன்னா வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பந்தப்பட்டிருக்குது. மனமாக அது மாற்றம் அடைஞ்சு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பிடிச்சிட்டு இருக்குது.
அப்ப பந்தம் அப்படின்னு சொன்னாலே அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவன் அது வெளியில போய் வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பிடித்து புலம்பிக் கொண்டிருப்பதற்கு பேர் தான் பந்தம் அப்படின்னு சாமி சொல்றார். அந்த ஜீவனாக விருப்பப்பட்டு அதை பிடிச்சிருக்குது. அப்ப விடணும்னா யார் விடணும் அப்படின்னா அந்த ஜீவனை தான் விடணும். இங்கேயும் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சாமி சொல்லியிருப்பார். ஒரு பலகையை எடுத்து தன்னுடைய மாரோட அவர் இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாரு. அந்த பலகையை உங்கள் 2 கைகளாலையும் உங்கள் மார்பு பாகத்தோடு சேர்த்து இறுக்கி கட்டி பிடிச்சிருக்கிறீங்க. சரி, இப்போ இந்த பலகையை பார்த்து பலகையே என்னை விட்டுடு, நான் போகணும், இப்படி என்னை நீ கட்டி பிடிச்சிட்டு இருக்காத, எனக்கு விடுதலை வேணும், நீ என்னை விட்டு போயிரு அப்படின்னு சொன்னால் அந்த பலகை நம்மளை விட்டுருமா அப்படின்னு கேட்டால் விடாது. ஏன் அப்படின்னா அந்த பலகையை நாம தான் பிடிச்சிட்டு இருக்கிறோமே தவிர பலகை நம்மளை பிடிச்சிட்டு கிடையாது. விடணும்னு தீர்மானிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது விலகி போயிட போகுது, அவ்வளோதான். அதை தூக்கி தூர போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பாட்டுக்கு அது அங்கே தான் கிடக்க போகுது. அது எந்திரிச்சு வந்து நம்மளை பிடிக்க போகிறது கிடையாது. நாமளாக அதை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ஐயோ இந்த பலகையாக இருக்குதே, என்னவே பிடிச்சிட்டு இருக்குதே, என் கூடையே இருக்குதே, என்னை விட மாட்டேங்குதே அப்படின்னு சொன்னால் அதில் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, ஜீவன் அதுவாகவே வெளியில் மனமாக வியாபித்து விஷயங்களை பற்றி பிடிச்சிட்டு இருக்குது. அதுக்கு அது பிரச்சனையானது தான் தெரியறதில்ல, அதுக்கு மறந்து போச்சு. அதுக்கு அந்த ஜாக்கிரதை நிலைமையில் இல்லை, அது தூக்க நிலைமையில் இருக்குது. அது ஒரு கனவு நிலைகள்லேயே இருக்குது. அந்த உணர்வு நிலைமைகளுக்குள்ள அது இன்னும் வரலை. அதனால தான் இது நமக்கு இடைஞ்சல்னே தெரியாம அதை பிடிச்சிட்டு இருக்குது. இதை விட்டாதான் நமக்கு மோட்சம்ங்கிறது அதுக்கு தெரியறதில்ல. அவனவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிவனா இருக்கக்கூடிய அந்த ஜீவன் தான் மனமா இருக்கக்கூடிய சக்தியாக வெளியில வியாபிக்கும் போது இங்க சிருஷ்டிகள்ங்கிறது உண்டாகுது. சிவசக்தியிலிருந்து சிருஷ்டிகள் உண்டாகுது அப்படின்னு சொல்றதுக்கு அதுதான் காரணம். அப்படி ஜீவனால மனமாக மாற்றம் அடைஞ்ச அந்த ஜீவனால உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிகள் தான் இங்க பலகைகள்ங்கிறது. இந்த மாதிரி எத்தனை பலகைகள் நமக்கு இருக்குன்னு தெரியுமா? தாயார், தகப்பனார், மனைவி, மணாளன், புத்திரன், புத்திரி, வீடு, தனம், ஸ்தானம், மானம், ஜாதி, சுத்தம், அசுத்தம், இப்படி ஏகப்பட்ட பலகைகளை நாம பிடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த பலகைகள் எல்லாம் நம்மளை பிடிச்சிட்டு வைக்கல, நாம தான் அதை பிடிச்சிட்டு இருக்கிறோம். நான் இல்லைன்னா இந்த குடும்பத்தை யார் பார்த்துக்குவா, நான் இல்லைன்னா இந்த தொழிலை யார் பார்த்துக்குவா, நான் இல்லைன்னா இந்த சமுதாயத்தை யார் கவனிப்பா? ஆனா இதே தூக்கம்ங்கிற நிலைமை வரும்போது பாருங்க, தொழிலை பத்தியோ குடும்பத்தை பத்தியோ சமுதாயத்தை பத்தியோ நம்ம சிந்திக்கிறது கிடையாது. இந்த உடம்பு மேலேயே அவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறோம். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் தூங்கிட்டோம்னு சொன்னா உடம்பையே கவனிக்கிறது கிடையாது, அதுவே நினைவுக்கு வர்றதில்லை. அப்ப தூங்கும் போது நம்ம எல்லாரும் களங்கம் இல்லாத தன்மையில இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அங்க பற்று இல்லாத நிலைமையில இருக்கிறோம். பக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறவர் நம்ம மேல கையோ காலோ தூக்கி போட்டா கூட நமக்கு தெரியறது கிடையாது. அதுலயும் இந்த இடத்துல இன்னொரு உதாரணத்தை ரொம்ப சூப்பரா சாமி பயன்படுத்தி இருப்பார். தூக்க நிலைமையில் நம்மளால டேஸ்ட் கூட உணர முடியாது. நாம கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லி அபிமானிக்கக்கூடிய ஒரு பறையன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதிகள்ல ஒரு வழக்கம் இருக்குது. அவங்க ஒரு புழு கஞ்சியை காய்ச்சி குடிப்பாங்க. அந்த கஞ்சியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு செத்த மாட்டினுடைய பிணத்துல புழுக்கள் உற்பத்தி ஆகும். மாடுன்னு மட்டும் கிடையாது, எந்த ஒரு உயிரினம் செத்து போனாலும் அந்த உடம்பை சிதைக்கிறதுக்கு அந்த உடம்புக்குள்ளாரையே அந்த கெட்ட நீரால அந்த புழுக்கள் உற்பத்தி ஆக வைக்கும். அந்த புழுக்கள் அங்க இருக்கக்கூடிய சதைகளையும் நரம்புகளையும் தோலையும் சாப்பிட ஆரம்பிக்கும். எலும்பை தவிர இது எல்லாத்தையும் அது சாப்பிட்ரும் அந்த புழு.
செத்து போனதுக்கு அப்புறம் எல்லா உயிர்களுக்குள்ளாரையும் அப்படி ஒரு புழுவானது உற்பத்தி ஆகும். அந்த பிணத்திலிருந்து உண்டான அந்த புழுவை அவங்க எடுத்துட்டு வந்து கஞ்சியா காய்ச்சி குடிக்கிறாங்க. இதை நம்ம சிந்திச்சு பார்க்கும் போதே நமக்கு ஒரு கொமட்டலோட எவ்வளவு ஒரு அருவருப்பு ஏற்படுது. அந்த புழுவையா குடிக்கிறாங்க, அந்த புழுவையா கஞ்சியை காய்ச்சி குடிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு புழுவோட கஞ்சியினுடைய அந்த நாற்றம் எவ்வளவு துர்நாற்றமா இருக்கும், அதனுடைய டேஸ்ட் எவ்வளவு அருவருக்கிற அளவுக்கு நிலைமையில இருக்கும். அப்படி ஒரு கஞ்சியை எடுத்துட்டு வந்து தூங்கிட்டு இருக்கிறவன் வாயில ஊத்தணும்னு சொன்னா அவன் தூக்கத்துல அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் அப்படியே விழுங்கிடுவாங்கிறார். ஆனா இப்போ நம்ம வெளியில அகங்காரத்தை விட்டு உலகம்ங்கிற அவஸ்தையில இருக்கும்போது அந்த கஞ்சி ப்ராசஸ் பண்ற விஷயத்தை கேட்டாலே நமக்கு அருவருப்பு ஏற்படுது. அதை குடிக்க சொன்னான்னு சொன்னா ஐயோ உசுரே போனாலும் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கோம். கட்டி போட்டு ஊத்துனா கூட அந்த கட்டை எப்படியாவது அவுத்துக்கிட்டு அந்த கஞ்சி பாத்திரத்தை தட்டி விட்டுறலாம் அப்படிங்கிற அளவுக்கு நாம துடிச்சு போயிருப்போம். ஆனா தூங்கும் போது அவனுக்கு அதை பத்தின எந்த சிந்தனையும் இல்லாததுனால அவன் பாட்டுக்கு பேசாம முழுகிடுவான். ஆனா காலையில அவன் எந்திரிச்சதுக்கு அப்புறம் நேற்று நைட்டு உனக்கு இப்படி ஒரு கஞ்சியை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா போதும், அவன் காலையில இருந்து ஒரு அரை நாள் வரைக்கும் அதை வாமிட்ட எடுத்து தள்ளிடுவான். கொமட்டிட்டு வந்துடும் அவனுக்கு, இந்த கஞ்சியவா நைட்டு எனக்கு வாயில ஊத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நம்ம தூங்கும் போது நம்மளை சுத்தி நடக்கிறது மட்டும் இல்ல, நமக்குள்ளார நடக்கக்கூடிய விஷயத்தையும் கூட அறிய முடியாத அளவுக்கு தான் தூங்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதுல எங்கிருந்து அந்த பலகைகள் வருது? தூக்கத்திலிருந்து விழிச்சதுனால தான் வருது. தூங்கும் போது நம்முடைய சக்தி உள்ளுக்குள்ள அடங்கி இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு பந்தங்களே கிடையாது, பலகைகளே கிடையாது. அப்ப தண்ணில இருக்கக்கூடிய அந்த சக்தி வெளியில வியாபிக்க போய் தான் இந்த பலகைகள் எல்லாம் உற்பத்தி ஆகுது. இதெல்லாம் நம்ம பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. அதனால வெளியில இருக்கக்கூடிய பலகைகளை உற்பத்தி பண்ணிட்டு இது என்னை விடணும், நான் அதை விடணும்னு சொல்லி இங்க புலம்பிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. வெளியில இருக்கக்கூடிய பலகையை உண்டாகாமல் தடுக்கிறதுக்கு என்ன வழி? அவனுடைய சக்தியை வெளியில போக விடாமல் தன் உள்ளிலேயே மேலும் கீழும் நடத்தி அதை பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து அதுக்குள்ளார ஜீவனை ஐக்கியப்படுத்துறது அப்படிங்கிறது என்ன வழி? அதுதான் மோட்சத்துக்கான ஒரே வழி. அதுக்கு தான் நமக்கு இந்த உபதேசம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து கொடுக்கப்படுறது. அதனால நமக்கு ஈஸ்வர சேவை அப்படிங்கிறதுனா என்னன்னு தெரியறது இல்லை, மோட்சம்னா என்னன்னு தெரியறது இல்லை. ஏதோ மாட மாளிகைகளா இருக்கும்னு நினைக்கிறாங்க. உண்மையாவே மோட்சம் அப்படிங்கிறது இந்த பந்தத்துல இருந்து விடுதலை ஆகிறதான்னு நமக்கு தெரியறது இல்லை. உலகம்ங்கிற அவஸ்தையிலிருந்து நம்ம விடுதலை ஆகிறதுக்கு பேர் தான் மோட்சம்னு தெரியறது இல்லை. வெளிமுக பயணத்தை நிறுத்திட்டு உள்முகத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் மோட்சம்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது கிடையாது. இப்படி நாம எங்க போக போறோங்கிற அந்த கோலே தெரியாம, அந்த கிரீஸே, அந்த பினிஷிங் கிரீஸே தெரியாம நாம பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கிறோம். எந்த திசையில அந்த கிரீஸ் இருக்குன்னே தெரியாம நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். மோட்சம் எங்க இருக்குதுன்னே தெரியாம நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். அதை அடையணும் அதை அடையணும்னு சொல்லி பயணப்பட்டுட்டே இருக்கிறோம். இப்ப அந்த சரியான இலக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதனுடைய பாதை நமக்கு புரிஞ்சிருக்கணும். அப்பதான் நாம் அதை அடைய முடியும். வெளியில பந்தம் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு நேர் எதிரானதுதான் மோட்சம் அப்படின்னு சொன்னா அது நேர் எதிரான உள்நிலையில தான் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வெளியில இருக்கக்கூடிய பலகைகள் இருக்கிற வரைக்கும் நம்மளை பத்தி சிந்திக்கவே முடியறது கிடையாது. ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் நாம வந்து தன்னை அறியறதுக்காக நேரங்களை ஒதுக்கி அது அந்த செயல்பாட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வெளியில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் கொடுத்துருவோம். எல்லா ஷெடியூலும் ஃபுல்லானதுக்கப்புறம் நேரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா நாம் நம்மளை கவனிக்கிறதுக்கான ஒரு நிலைமைக்குள்ளே போயிடுவோம். ஆனால் இங்கே ஷெடியூலே ஒரு நாளைக்கு நாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய ஷெடியூலே கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குது. இன்னமும் எக்ஸஸாக ஏதாவது ஒரு 12 மணி வரைக்கும் வேலை செய்யலாமா, இதையும் இன்னைக்கு முடிக்க முடியலையே, கொஞ்சம் நேரம் இருந்து முடிச்சுட்டு அப்புறம் தூங்கலாமான்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறோம்.
ஸோ நம்ம ஷெடியூலுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. அந்த 16 மணி நேரம், அந்த 8 மணி நேரம் தூக்கத்திலிருந்து கொஞ்சம் நேரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தான் அந்த ஷெடியூலையே ஃபில் பண்ணுற நிலைமையில் நாம் இருக்கிறோம். அப்போ இந்த ஷெடியூல்ஸ் இங்கே அதிகமாயிட்டே போயிட்டே இருக்குதுன்னு சொன்னால் நம்மளை கவனிக்கிறதுக்கான நேரமே இருக்கிறது இல்லை. பந்தங்களவே நம்ம அதிக அளவில் பிடிச்சிட்டே இருக்கிறோம்னு சொன்னால் மோட்சத்தை அடையிறதுக்கான முயற்சிங்கிறதே அங்கே குறைவாக இருக்குது. ஒரு சில நாள்லாம் மோட்சத்துக்கான முயற்சியை செய்ய முடியாமலாம் போயிடுது. ஆனால் நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய ஆசை என்னவா இருக்குது? மோட்சம் அடையணும். ஆனால் செயல்பாடு என்னவா இருக்குது? மோட்சத்தை அடையிறதுக்கான முயற்சிக்கு நேரம் இல்லாமல் போகிறது. அப்போ உலகத்தினுடைய புரிதல் படி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஈஸ்வர சேவை செய்யணும், அப்புறம் தான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சாமி அதுவும் தப்புங்கிறார். முதல்ல மோட்சம் அடைஞ்சால்தான் ஈஸ்வர சேவையை செய்ய முடியும். ஏன்னா ஈஸ்வர சேவைனா என்ன? அவனுடைய சக்தியை வெளியில விடாமல் தன் உள்ளிலேயே நிலைநிறுத்தி வைக்கிறது. மோட்சம்னா என்ன? உலகம்ங்கிற பந்தத்திலிருந்து விடுதலையாகிறது. அப்போ இந்த வெளிங்கிற பந்தத்திலிருந்து நம்மளை விடுதலை செஞ்சுக்காம அந்த மோட்சம்ங்கிற அந்த நிலைமை அடையாம நாம எப்படி நம்மளுடைய சக்தியை உள்நிலைப்படுத்த முடியும்? அதனால தான் சாமி சொல்றாரு, முதல்ல மோட்சம் அடைஞ்சால்தான் ஈஸ்வர சேவையை செய்ய முடியுங்கிறார். அதுக்கு என்ன வழி இருக்குது? இந்த உலகம்ங்கிற அந்த பந்தத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குறதுக்கான, நம்மளுடைய சக்தியை உள்நிலையிலே நிலைநிறுத்தி வச்சுக்கிறதுக்கான வழிவகைகள் ஏதாவது இருக்குதா இல்லையா? ஸோ இதுதான் மோட்சத்துக்கான பாதையாக இருக்குது. அதை கண்டுபிடிச்சு அந்த முயற்சியில் இருக்கிறதுக்கு பேர் தான் நாம் ஈஸ்வர சேவை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறோன்னு அர்த்தம். அந்த நிலைமைக்கு நம்ம போகிறதுக்கு தகுதியாயிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். அதனால இந்த வெளியில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அதை சாமியினுடைய பார்வையில் அவர் அது என்னன்னு சொல்றாருன்னா பிராந்திய தொழில்கள் அப்படிங்கிறார், பைத்தியக்கார செயல்கள்ங்கிறார். நாம் செய்ய வேண்டியதுன்னு ஒன்று இருக்குது, எதுக்காக வந்தோமோ அதை செஞ்சு முடிக்க வேண்டியதுன்னு ஒரு செயல் இருக்குது. ஆனால் அதை தவிர வேற வேற செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது பைத்தியக்கார செயல்னு அர்த்தம். ஏன்னா அவங்க தான் உலகத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு, நாம் உலகத்தில் பார்க்கக்கூடிய பைத்தியக்காரங்களை நினச்சி பாருங்க, உலகத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு அவங்க மாறாட்டமாக ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஒரு திசையில் போனால் அவங்க வேற ஒரு திசையில் போயிட்டு இருப்பாங்க. எல்லாரும் இந்த உலகத்தில் இருந்தால் அவங்க வேற ஒரு உலகத்தில் கற்பனை பண்ணிட்டு அதில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியறது கிடையாது. அந்த மாதிரி தான் இப்போ நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னா, நாம் பிறந்து வந்ததனுடைய நோக்கம் தன்னை அறிதல் தான். மோட்சம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஈஸ்வர சேவை செய்யறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் அந்த வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொன்னால் நாமளும் பைத்தியத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். அதனால தான் அந்த பைத்தியக்கார செயல்னு சாமி சொல்றார். அதனால மோட்சம் சித்திக்கிறதுக்காக வேண்டி நமக்கு உபதேசமானது கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த உபதேசத்தை செய்யும் போது மட்டும்தான் நம்ம மோட்சம் அடைய முடியும். அதுக்கு இந்த வெளி செயல்களை நம்ம விட வேண்டியதுங்கிறது முக்கியமாக இருக்குது. ஸோ இந்த வெளி செயல்களை விடுவதற்கு தான் நமக்கு உபதேசம் கொடுக்கப்படுறதே தவிர வெளியில் இருந்துக்கிட்டே இங்கே எதையாவது செய்யலாம், சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படுறது கிடையாது. நிறையா பேர் இந்த உபதேசத்தை வாங்கினீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துடும், குடும்பத்தில் சுமூகமான நிலைமைகள் ஏற்படும், தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும், உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் சரியாயிரும், மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் நினச்சிட்டு நாம் இந்த உபதேசம் வாங்கிறதா இருந்தால் இது எதுவுமே நடக்காது. இந்த உபதேசத்தினுடைய நோக்கமே இந்த வெளிங்கிற அவஸ்தையை நம்மளை விட்டு நீக்கிறது தான். நாம் சரியாக பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது கொடுக்கக்கூடிய பலன் உலகம்ங்கிற அவசியத்தை நம்மளை விட்டு நீக்கிடும். இந்த பந்தத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கான வழி என்னவோ அதை தான் காமிச்சு கொடுக்கும். உள்நிலை பயணத்தில் நம்மளை ஸ்திரமாக இருக்க வைக்கிறதுக்கு தான் இந்த உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் நாளைக்கு உபதேசம்னா என்ன, இந்த உபதேசமானது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது, என்ன வகையில் இந்த உபதேசமானது இங்கே செய்யப்பட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றின விஷயங்கள் நாம் நாளைக்கு தொடர்ந்து கவனிப்போம். ஸோ இதுதான் இந்த ஈஸ்வர சேவை, மோட்சம், பந்தம் அப்படிங்கிற இந்த 3 விஷயங்களாக
நான் இந்த சித்தவேதம் படிச்சதுல புரிஞ்சுக்கிட்ட வகையில உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டேன். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தா பகிர்ந்துக்கலாம் ஐயா. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ஐயா ஆத்த நமஸ்காரங்க. ஐயா சுப்பிரமணியம் ஐயா. ஆமாங்க. ஆத்த நமஸ்காரங்க ஐயா. பரவாயில்லைங்க. அன்னைக்கு ரொம்ப, அதாவது ஃபஸ்ட்டு மோட்சம் அடையணும். மோட்சம் அடைஞ்சாதான் ஈஸ்வர சேவையை செய்ய முடியுங்கிற கருத்து ரொம்ப ஆழமா இன்னைக்கு பதிய வச்சுட்டீங்க. ஆமாம். அப்போ மோட்சம் அடையணும் அப்படிங்கும் பொழுது நம்ம அந்த வெளி விவகாரங்கள், வெளி உலக தொடர்புகள்லாம் குறைச்சிக்கிட்டே வரணும். அதே நேரத்தில் சித்த வித்யார்த்திகள், சித்த வித்தை சம்பந்தப்பட்ட, மோட்ச சூத்திர சம்பந்தப்பட்ட இந்த நித்தியமான வாழ்வுக்கு என்ன வழியோ இது சம்பந்தப்பட்ட சிந்தனை, இது சம்பந்தப்பட்ட தொடர்புகள், இது கேட்கறது, இது சம்பந்தப்பட்டதை பார்க்கறது, இது சம்பந்தப்பட்ட உணர்றதுக்கான நேரத்தை ஒதுக்குறது, இதுதான் நீங்கள் மோட்சத்தை அடைஞ்சு அதுக்கு பின்னாடி ஈஸ்வர சேவை தான் செய்ய முடியும். உள்ளுக்குள்ளே உட்காந்து அல்லது சமயத்தில் உட்காந்து அல்லது நிஷ்டையில் இருந்து ஏதோ ஒரு வகையில் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி ரொம்ப சுமூகமாக முடிச்சிருங்க. ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஆத்மா நமஸ்காரம். சந்தோஷங்க. ஆத்த நமஸ்காரம். சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? ப்ளீஸ் நிறைவு பண்ணிடலாங்க. கேள்வி அப்போ நாம இந்த உபதேசத்தை வாங்கும் போது நமக்கு ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து இந்த உபதேசத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படிங்கிறது. ஏன்னா மனமானது செயல்படுது, அது சிந்திக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு பந்தம் ஏற்படுதுன்னு அர்த்தம். இந்த வாக்கு, இந்த சப்தமானது உண்டாகுது அப்படின்னு சொன்னா அங்க பந்தம் ஏற்படுதுன்னு அர்த்தம். கர்மமா இருக்கக்கூடிய வாயு இந்த புலன்கள் வழியாக பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் முகர்தறியறதுக்கும் சுவை தறிவதற்கும் தொட்டறிவதற்கும் அது வெளியில போகுது அப்படின்னு சொன்னா அங்க பந்தம் ஏற்படுதுன்னு அர்த்தம். இந்த பந்தத்திலிருந்து இனிமேல் நான் விடுதலை ஆகிறதுக்கான முயற்சி செய்வேன். இனி என்னுடைய ஜீவனா இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றலை வெளியில போக விடாமல் அதை ஈஸ்வர சேவை செய்து அதை உள்நிலைப்படுத்துறதுக்கான முயற்சியிலேயே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் நாம ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதுக்கு முன்னாடி உபதேசம் வாங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இதை பத்தி நமக்கு தெரியாது. இப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை செய்யக்கூடாது. அந்த மெச்சூரிட்டி வரும்போது அந்த மெச்சூரிட்டிக்கு தகுந்த ஒரு செயல்பாட்டில் நாம் இருக்கணும். சின்ன வயசுல மண் எடுத்து வாயில போட்டு விளையாடிட்டு இருந்தோம், அம்மா அதட்டிட்டு விட்டுட்டாங்க. 30 வயசுல மண் எடுத்து வாயில போட்டோன்னு சொன்னா அதட்டுறது இல்லை, கேவலப்படுத்திடுவாங்க, அவமானப்படுத்திடுவாங்க. அறிவு இருக்கா இல்லையா, 7 வயசு ஆகுதுன்னு சொல்லி நம்ம அகங்காரத்தவே சுக்குநூறு ஆக்குற அளவுக்கு ஒரு அவமானமான வார்த்தைகளை கேட்க வேண்டியதா இருக்கும். அப்போ தெரிஞ்சே ஒரு தப்பு செய்யும் போது அதுக்கான தண்டனையானது ரொம்ப பெருசா இருக்குது. இப்ப நமக்கு தெரியாத வரைக்கும், உலக ஜனங்கள் தெரியாத வரைக்கும் அவங்க அதை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வெறும் அதட்டலும் திட்டலும் நின்று போயிடும். ஆனா இப்ப தெரிஞ்சுக்கிட்டு நாம் அதை செய்யறோம்னு சொன்னா நம்மளுடைய நிலைமையானது என்னவா இருக்குதுங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனால தான் இதை ப்ராமிஸும் செஞ்சு கொடுக்குறோம். இது சும்மா வாய் வார்த்தையில சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இதை நிரபராதியா இருந்து நம்மளை கவனிக்காட்டினாலும் கூட நம்மளை கவனிக்கிறதுக்காக உள்ள ஒரு ஆள் இருக்கிறாரு. அது ஜீவனா இருக்கக்கூடிய ஆத்மா, அது நிரபராதியாக இருக்கக்கூடிய ஆத்மா அங்க இருந்து நம்மளை கவனிச்சுட்டு தான் இருக்குது. அதனால சிவானந்தபுரம் சரோ நமக்கு வித்தையை காட்டி கொடுத்தவரோ நம்மளை கவனிக்கலைங்கிறதுக்காக நம்ம இங்க எதுவும் செஞ்சிட முடியாது. அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றல் நம்மளை கவனிச்சுட்டு இருக்குது. அந்த வாசகத்தை நம்ம காப்பாத்துறோமா இல்லையான்னு அது பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால இந்த பந்தத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கான முயற்சியில நம்ம ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி நாம செஞ்சு கொடுத்துருக்கூடிய அந்த சத்தியத்தை நாம காப்பாற்றணும். அதனால தான் வித்தை கொடுக்கப்படும் போதே இந்த சத்திய வாசகத்துக்கான விளக்கத்தையும் கொடுத்து அவங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் அதை முழு மனதோட அவங்க ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உபதேசம் கொடுக்கப்படணும்னு சாமி சொல்றார். உபதேசத்துக்கான அத்தனை விவரங்களும் தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறார். அப்ப இதுல சத்திய வாசகத்தையும் சேர்த்துதான் அவர் சொல்றார். இப்போ சத்திய வாசகத்துக்கான அர்த்தங்களை முழுவதுமாக அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு நாம வாய் வார்த்தையில சொல்லக்கூடிய விஷயமா அது இல்லைங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வாக்குங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ பெருசா அவங்க நினைப்பாங்க. அந்த வாக்கு மாறிடுச்சுன்னு சொன்னா தன்னுடைய உயிரவே கூட அவங்க விடுற அளவுக்கு, உயிரை விடவும் இந்த வாக்குக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்த அந்த முன்னாடி இருந்த காலங்கள்லாம் நம்ம கவனிச்சுட்டு தான் இருந்திருக்கிறோம். அப்ப நாமளும் ஒரு வாக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னா அது உயிரை விடவும் மேலானது.
அப்ப இந்த சத்திய வாசகத்தை நம்ம காப்பாத்துறதுங்கிறது இந்த உயிரை காப்பாத்துறதை விடவும் மேலாக நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்கக்கூடியதா இருக்குது. அதனால இதை நாம என்னைக்குமே மறக்க கூடாது. இந்த பிராமிஸை நிறைவேற்றுறது தான் ஒரு சித்த வித்தியார்த்தியினுடைய அடிப்படையான ஒரு கடமையே. இதை தவறுறோம் அப்படின்னு சொன்னா சிந்திக்கிறது மூலமாவோ சப்திக்கிறது மூலமாகவோ இந்த புலன்கள் வழியாக இந்த கர்மமா இருக்கக்கூடிய வாயுவை வெளியில வியாபிக்கிறது மூலமாகவோ நாம் இதை செய்யறோம்னு சொன்னா நாம் இந்த நிரபராதியான ஆத்மா அப்படிங்கிற அந்த தன்மைக்கு நம்ம எதிராக இருக்கிறோம்னு அர்த்தம். அதை நம்ம எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். அது நமக்கு இப்ப பாசிபிலிட்டி இல்லாம இருக்கலாம், இப்ப நம்மளால அந்த சத்திய வாசகத்தை காப்பாற்ற முடியாம இருக்கலாம். ஆனா அதுக்கான முயற்சியானது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். அந்த ஜீவனுக்கு தேவையான மேல்கதி கிடைக்க பெறும்போது இதெல்லாமே சாத்தியமாயிரும். அந்த மேல்கதி அடைய பெறுவதற்கான முயற்சி எப்பவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எந்த வேலை செய்யும் போதும் நாம உள்ளுக்குள்ளாரே மேலும் கீழும் அந்த கதியை அபியாசம் செஞ்சு நமக்கு சாதாரணமாக கொடுக்கப்பட்ட அந்த கதியை சமீரணன்னு சொல்லக்கூடிய அந்த மேல்கதியாக மாற்றி அமைக்கிறதுக்கான முயற்சியை நம்ம தொடர்ந்து செய்யணும். அந்த கதி வரும்போது தான் இந்த உபதேசம் கொடுக்கும் போது நாம சொல்லி கொடுத்துருக்கூடிய சத்திய வாசகத்தை நிறைவேற்றுகிற அந்த நிலைமைக்கு நம்ம வருவோம். அதுக்கு நாம் எல்லாரும் தொடர்ந்து முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. நன்றி. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.